அடிபட்டு இருந்தாலும் அரச தான் அடிச்சாரா இல்லையா அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தரமான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டு அப்படி ரிஷப் பண்ணிட்டு எஸ் டே 2ல டெஸ்ட் 4ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துல ரவீந்திர ஜடேஜாவும் தாகூர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீஸ்ல இருந்தாங்க. அப்படியே மேட்ச் ஆரம்பிச்சது. ஸோ வந்து நேற்று அடிச்சதோட எக்ஸ்ட்ராவா ஒரு ரன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் பால் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷாகுல் தாக்கூரும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சூப்பரா கொண்டு வந்தாங்கன்னே சொல்லலாம். சூப்பரா கொண்டு வந்தாங்களா என்னப்பா சொல்றேன். ஆமா தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா 88 பாலுக்கு 41 ரன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் அடிச்சு அப்படி ஸ்டோக்ஸ் பால்ல அவுட். அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஃப்ராக்சரை வச்சுக்கிட்டு எப்படிப்பா நீ ஆட வர அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கிரவுண்ட்ல லிட்டரலி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம் வெல்கம் கொடுத்தா வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து எங்க ஆக்சிடென்ட்டே பார்த்து மறுபலப்பு வந்தவங்க நான் இது கால்வலி என்ன செய்யும் நம்ம ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்பெஷல் நாக் ஆடிட்டு போனானே சொல்லலாம். ஒரு 37ல இருந்தாரா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 கிட்ட அடிச்சாருன்னே சொல்லலாம். வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து 27லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் பால் அவுட். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமோஜ் வந்தார், அவர் டக் அவுட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பூம்ராவும் சிராஜ் ஒரு 4 ரன் 5 ரன் எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சர் பால் 54 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 358 ரன் அடிக்கிறாங்க. ஸோ இந்த பிச்சுக்கு இது போதுமானதான்னு கேட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 400 எடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிளாக இருக்கும்னு பார்த்தோம். பார்ப்போம் எப்படி அடிக்க போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டெஸ்ட் மேட்சாவே நாங்கள் இதை மதிக்கல. அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேர்லேவும் பென் டுக்கர்ட்டையும் வெளுத்து வாங்கிட்டாங்க. ஓடி இன்னிங்ஸ் மாதிரி ஆடினாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலை வேஸ்டே பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா ஆட போறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா கேர்லே வந்து ஒரு 113 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 84 ரன் மனுஷன். டுக்கர்ட்டி 100 பாலுக்கு 94ன்ற மாதிரி பிரிச்சு எடுத்துட்டாங்க. விக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 166 ரன் வரைக்கும் விடவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கேர்லே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டை நம்ம ரவீந்திர ஜடேஜா எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பென் டுக்கர்ட்டி விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமோஜ் அவரோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெபியூட் மேட்ச் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பென் டுக்கர்ட்டி விக்கெட்டை எடுக்கிறாரு. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து பாப்பும் ரூட்டும் ஆடிட்டு இருக்காங்க 20 ரன் 11 ரன்ல. ஸோ ஓவராலா இது வரைக்குமே டே 2 முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 225 ரன் 2 விக்கெட்டுக்கு மட்டுமே இழப்புக்கு 46 ஓவர்ல அடிச்சிட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தே சொல்லலாம். 133 ரன் தான் ட்ரையல் பைல இருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தியா நிறைய ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விக்கெட்ஸ் ஏர்லியா எடுக்கிறது எப்படின்னு பார்த்தா மட்டும் தான் நம்ம மேட்ச் இந்த கையில இருக்கும். சரி பார்ப்போம் எப்படி கொண்டு வராங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் டெஃபினட்டா ஒரு நல்ல பிளானோட வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினம் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.